அவர்களை அழைத்து வருவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் விஜய்க்காக நீண்ட காலமாக ரசிகர் மன்றத்தில் பணியாற்றியிருந்தவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. தமிழக அரசியல் களத்தில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை 1967 தேர்தலுக்கு பிறகாக ஒரு புதிய மாற்றத்தை விஜய் ஏற்படுத்தி இருக்கின்றார். திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் இல்லாத ஒரு அரசு அமைந்திருக்கின்றது. திமுகவிற்கு எதிராக இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய சக்தி தமிழக வெற்றி கழகம் தான் என்று விஜய் சொல்லியிருந்தால், அதற்கு ஏற்ப தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் பெரும்பான்மை பெற்றிருக்கின்றது. திமுகவையே பின்னுக்கு தள்ளி அதை காட்டிலும் கூடுதல் இடங்களை பெற்றிருக்கின்றது, கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கின்றது. அதன் காரணமாக கூடுதலான வாக்கு சதவீதத்தையும் நிரூபித்திருக்கின்றது தமிழக வெற்றி கழகம். இன்றைய நாளிலே தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் தான். தேர்தல் பரப்புரைக்காக பல்வேறு பகுதிகளுக்கும் விஜய் சென்று அந்த பரப்புரையிலே ஈடுபட்ட பொழுது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே என்பதாகத்தான் இந்த தேர்தல் களம் இருக்கும் என்றார். அவரை நோக்கி பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன, கேள்விகள் எழுப்பப்பட்டன. ஆனால் அவற்றுக்கான பதிலாக தேர்தல் முடிவிலே தந்திருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்பதை பார்த்து வருகின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே அவர் பெரியமேட்டில் இருக்கக்கூடிய நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை சென்றடைய இருக்கின்றார். திருவான்மியூரை கடந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய வாகனம் வரக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார். செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் மூத்த அமைச்சர்கள், ஏற்கனவே அமைச்சரவையில இடம்பெற்று அனுபவம் கொண்டவர்கள் மூத்த அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார்கள். இன்று 9 பேர் வரை அமைச்சர்களாக பொறுப்பேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொள்வார், முக்கிய துறைகளினுடைய அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். முதலமைச்சர் பொறுப்பேற்பதற்கு முன்பாக தலைமைச் செயலாளர் ஆளுநருக்கு மரபுப்படி ஒரு அழைப்பை விடுப்பார். அதாவது ஆளுநர் அவர்கள் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைப்பார். அந்த அடிப்படையில் தான் தலைமைச் செயலாளர் ஷாய்குமார் இன்னும் சற்று நேரத்திலே ஆளுநரை சந்தித்து கோரிக்கை விடுக்க இருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் திட்டவட்டமாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். 118 என்கின்ற பெரும்பான்மை இடங்களை பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும். மற்ற மாநிலத்தில் நடைபெறக்கூடிய விதிகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை சுட்டிக்காட்டி எனக்கு அழுத்தம் தர முடியாது என்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் இருந்த அந்த விவரங்கள் எல்லாம் வெளியாகியிருந்தன. அதன் அடிப்படையிலே தனிப்பெரும் கட்சியினுடைய தலைவருக்கு உடனடியாக முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று விதிகள் அதை மட்டும் சொல்லவில்லை, பெரும்பான்மை இருக்கின்றதா என்பதை ஆளுநர் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் விதிகள் சுட்டிக்காட்டுகின்றது. எனவே ஒரு நிலையான அரசு அமைப்பதற்கு 5 ஆண்டுகள் நிலை பெற்ற அரசாங்கம் அமைவதற்கு அறுதி பெரும்பான்மையோடு நீங்கள் முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்லி தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் 3 முறை விஜயை சந்தித்த பொழுதும் அதே கருத்தை தான் சொல்லியிருந்தார். 4வது முறையாக நேற்று இரவு சந்தித்த விஜய் தனக்கு 120 உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கின்றது என்பதை நிரூபித்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகள் தான் இப்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு முழுவதும் ஆதரவு அளித்திருக்கின்றது. காங்கிரஸை பொறுத்தவரை தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சி ராகுல் காந்தி காங்கிரசினுடைய தேசிய முகமாக இருக்கின்றார். காங்கிரசுக்கு திமுக நாடாளுமன்றத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் கொண்ட ஒரு கட்சி என்பது அந்த கட்சிக்கு நன்றாகவே தெரியும். தென்னிந்தியாவிலே காங்கிரசினுடைய இந்தியா கூட்டணியினுடைய மிகப்பெரிய கட்சியாக இருந்து வருவது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அப்படிப்பட்ட திமுகவுடனான 11 ஆண்டு கால கூட்டணியை முறித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோடு கைகோர்த்திருக்கின்றார் ராகுல் காந்தி என்பதையும் பார்த்து வருகின்றோம். எனவே தேசிய அரசியலில் இருக்கக்கூடியவர்களும் தமிழ்நாட்டு அரசியலினுடைய தவிர்க்க முடியாத சக்தியாக இனி விஜய் இருப்பார் என்று உணர்ந்து தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைப்பதற்கு தங்களுடைய விருப்பத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதாகவே அரசியல் களத்தில் பார்க்கப்படுகின்றது. தாவேகாவினுடைய வெற்றி பல்வேறு கட்சிகளுக்குள்ளாக குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. பல்வேறு கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும் தங்கள் கட்சியிலே சீரமைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கி இருக்கின்றார்கள் என்பதையும் பார்த்து வருகின்றோம். தாவேகா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் 100க்கும் மேற்பட்ட இடங்களை வெல்லும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள் கருத்துக்களாக அவற்றை குறிப்பிட்ட பொழுது அந்த கருத்து கணிப்பு நிறுவனங்களை நோக்கி தான் கேள்வி எழுப்பப்பட்டது. எப்படி விஜய் 100 இடங்களை தொடுவார் என்று இவர்கள் எல்லாம் பட்டியல் போட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் அந்த நிறுவனங்கள் மீது முன்வைக்கப்பட்டன. ஆனால் கருத்து கணிப்பு நிறுவனங்களே கணிக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர். அதன் காரணமாக இன்னும் சற்று நேரத்திலே சி ஜோசப் விஜய் ஆகிய நான் என்று சொல்லி முதலமைச்சராக தமிழ்நாட்டிற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார் என்பதையும் பார்த்து வருகின்றோம். திரைத்துறையை क्या 30,000 की सैलरी पे पर्सनल लोन मिलेगा? बिल्कुल मिलेगा। सूर्या लोन देता है 1 लाख तक का पर्सनल लोन सैलरीड एम्प्लॉइज को सिर्फ 10 मिनट में। कहीं से भी अप्लाई करो अपने पैन, आधार, बैंक स्टेटमेंट से और पाओ इंस्टेंट अप्रूवल मिनटों में। टू अब 30,000 सैलरी बैरियर नहीं, अपॉर्चुनिटी है, क्योंकि पैसों की अर्जेंसी सैलरी देखकर नहीं आती। सूर्या लोन हर कदम आपके साथ।
விஜயினுடைய தந்தை சந்திரசேகரை பொறுத்தவரை நல்ல அரசியல் ஆர்வம் கொண்டவர். அவரும் விஜயினுடைய ஆரம்ப காலம் முதல் அவரை திரைத்துறைக்கு கொண்டு வந்தது முதல் விஜயினுடைய வளர்ச்சிக்கு பின்புலமாக இருந்தவர் விஜயினுடைய தந்தை சந்திரசேகர். அவரும் மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு தற்பொழுது நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். மற்றொரு பக்கம் அமைச்சராக பொறுப்பேற்க போகின்ற செங்கோட்டையன் டிஜிபி அலுவலகம் வந்தடைந்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய அமைச்சர்களுக்கு வழங்கப்பட உள்ள இனோவா கார் எல்லாம் தற்பொழுது நேரு உள் விளையாட்டு அரங்கத்திலே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் பார்த்து வருகின்றோம். மேடைக்கு முன்பாக பல்வேறு இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இருக்கையிலே முதலமைச்சருடைய தனி அழைப்பு பெற்றவர்களுக்கு, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயால் அழைப்பு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு தனியாக இருக்கைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. உயர் நீதிமன்றத்தினுடைய இந்நாள் நீதிபதிகள் மட்டுமல்ல, ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் கூட அதில் அமர இருக்கின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்வதற்கு தனியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். மொத்தமாக விஜயோடு சேர்த்து 9 பேர் பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார்கள் அமைச்சர்களாக. விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து விஜயை போன்று அந்த உறுதிமொழியை ஏற்று செங்கோட்டையன், புஷி ஆனந்த், அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், வெங்கட்ராமன் கட்சியில பொருளாளராக இருக்கக்கூடியவர், காரைக்குடியில் வெற்றி பெற்ற பிரபு, ராஜ்மோகன், கீர்த்தனா என்று 9 பேர் அமைச்சர்களாக இன்றைக்கு பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமைச்சர்களுக்கான இனோவா வாகனம் தயார் நிலையில் இருக்கின்றது. இதற்கு முன்பாக கடந்த ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் பயன்படுத்திய அதே இனோவா வாகனங்கள் தான் அவையெல்லாம் தற்பொழுது விருந்தினர் மாளிகையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு அரசு விருந்தினர் மாளிகையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த இனோவா கார்கள் எல்லாம் தயார் செய்யப்பட்டு இப்பொழுது நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய இனோவா கார்கள் எல்லாம் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இனோவா வாகனங்கள் வந்திருக்கின்றன என்பதையும் பார்த்து வருகின்றோம். விஜயனுடைய தாய் தந்தை ஆர்வத்தோடு வந்திருக்கின்றார்கள். சந்திரசேகர் மற்றும் சோபா ஆகியோர் ஆர்வத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடியதை ஒரு விழாவை போன்று அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் கொண்டாடி வருகின்றார்கள். வழக்கமாக முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு பெரிய கட்சி பாரம்பரியத்திலிருந்து வந்திருப்பார்கள். அவர்களுடைய பாரம்பரியம் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்திருப்பார்கள். ஏற்கனவே அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அரசியலிலே மிகப்பெரிய பொறுப்புகளிலே இருந்திருப்பார்கள். எனவே அவர்களுக்கு முதலமைச்சர் பொறுப்பு என்பது ஒரு இயல்பான பொறுப்பாகவே அவர்கள் பார்ப்பார்கள். ஒரு தேர்தல் வெற்றிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய பொறுப்பாகத்தான் பார்ப்பார்கள். ஆனால் விஜய்க்கு இந்த பொறுப்பு கிடைப்பதற்கு முன்பாக அவர் நீண்ட காலம் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் திரைப்படங்களில் நடித்த ஒரு முன்னணி திரைப்பட நடிகராக இருந்தார். தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு, கட்சியை அறிவித்த பிறகு அவரை நோக்கி பல்வேறு விமர்சனங்கள், அதிலும் குறிப்பாக எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரும் தன்னுடைய வாழ்வில் எதிர்கொள்ளாத